so much. முதல் பெண் வசந்தம் ஸ்டார். பல வசந்தம் நாடக முகப்பு பாடல்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. சிங்கப்பூர்ல மட்டும் இல்லாம மலேசியா, இந்தியாலயும் இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் மூலமா பிரபலமாயிருக்காங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வசந்தம் ஸ்டார் 2011 சுதாஷினி. முதல் பெண் வசந்தம் ஸ்டார் சுதாஷினி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல நாடகங்கள் ஆரம்பிப்போம். இப்ப நாடகங்கள்ல முகப்பு பாடல்கள் மட்டும் இல்லாம நடுவுல வர ஒரு சில பாடல்கள் கூட பாடி இருக்கீங்க. சோ அந்த வகையில உங்களோட பாடல் அனுபவம் அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பாடல்கள், அதாவது வசந்தம் ஸ்டார் வெற்றி பெற்றதுல இருந்து நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த முகப்பு பாடல் ரொம்ப பிரபலமான முகப்பு பாடல்னா வஞ்சல். அதுல வந்து என்ட்ரியா ஷபீர் தான் இசை அமைத்திருந்தாரு. ரொம்ப அற்புதமான இசை. அதுல வந்து என்ட்ரியா மற்றும் நான் வந்து 3 பேருமே கலந்து பாடியிருந்தோம். ஸோ அந்த பாடல் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப நல்லாவே இடம் பிடிச்சது. ஏன்னா அந்த பாடல்களை வந்து நம்ம எஸ்பிளனட் வசந்தம் லைஃப்லயும் பாடியிருந்தோம். ஸோ அந்த எவ்வளவு வரவேற்பு வந்ததுன்னு அந்த நிகழ்ச்சி மூலமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. வசந்தம் பொன்விழா லைவ்ல வந்து சன்டெக் சிட்டில நீங்க திரைப்பட பின்னணி பாடகர்களோட பாடி இருக்கீங்க. ரஞ்சித் சின்மையோடையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. சோ இந்த வசந்தம் லைவ் அனுபவம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது? கண்டிப்பா அதுதான் வந்து நம்மளையும் மக்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதே சமயத்துல வசந்தம் வந்து நீங்க சொல்லவே தேவையில்லை, நம்ம இசை கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் வந்து நாடகம் தான். ரசிகர்கள் அதிகமா விரும்பி பாக்குறது நாடகம் தான். வெரைட்டி ஷோஸ் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பிரபலமா இருக்கிறது நாடகங்கள். சோ ஒரு பாடகனுக்கு வந்து எது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னா இந்த மாதிரி லைவ் ஷோஸ், ரோட் ஷோஸ், வசந்தம் லைவ். சோ மக்கள் வந்து அதுக்கு டிக்கெட் வந்து காசு செலவு பண்ணி வந்து குடும்பத்தோட வந்து பாக்குறாங்கன்னா அப்ப வசந்தம் எவ்வளவு தூரம் நம்ம திறமையை வந்து கொண்டு வந்திருக்குன்னு இந்த நிகழ்ச்சி மூலமாவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கையோடு கையில் சேர்ந்து ஒன்றாக ஆடலாம். என் இடையின் தைரங்கள் நீ கண்டு கண்ணால் கட பேசலாம். இந்த இரவின் கொண்டாட்டம் ஃபார்ம் பண்ணணும், இந்தியாவில் சாதிக்கணும், திரைப்பட பின்னணி பாடகி ஆகணும், இன்னும் நிறைய ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணணும், விருதுகள் வாங்கணும். இப்படி உங்க எல்லா கனவுகளும் பலிக்க எங்களுடைய வாழ்த்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.